அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமி ஆண்டு விழாவில் பங்கேற்க வந்துள்ள அத்தனை பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். பெருமக்களே, நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமியை நான் அறிந்திருப்பதை விட தமிழியலன் அவர்களை நான் நன்கு அறிவேன். இன்னும் சொல்ல போனால் தமிழியலனை விட அவர்தம் தமிழ்ப்பணியை நன்கு அறிவேன். அவரின் அணுகுமுறை ஆற்றலை நன்கு அறிவேன். அவருடைய தமிழ்ப்பணியால் ஈர்க்கப்பட்டவர்களுள் நானும் அப்பாவும் அடங்குவோம். அவரின் அணுகுமுறை ஆற்றலால் ஈர்க்கப்பட்டவர்களுள் எங்கள் குடும்பமே அடங்கும் என்றால் அது மிக இல்லை. அவருடைய நேர்த்தி, அரசு பணியில் இருக்கின்ற பொழுது அவர் வெளிப்படுத்திய நேர்மை இன்றளவும் பேசக்கூடிய பொருளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய பல்வேறு முயற்சிகளுள் விளைந்த ஒன்று நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமி. இவர் மட்டும் இல்லை, இந்த பெரிய தேரை இவரோடு சேர்ந்து பலர் இழுத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஐயா சிவகுமார் அவர்கள், இளவல் தினேஷ் அவர்கள், இன்னும் எத்தனையோ இயக்குனர்கள் இதனை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய அப்பா அடிக்கடி சொல்லுவார், ஒரு செயலை தொடங்குவது எளிமை, ஆனால் தொடர்வது கடினம் என்று சொல்லுவார். இவர்கள் நன்றாக தொடங்கினார்கள், சிறப்பாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய செய்தி. எந்த அமைப்பாக இருந்தாலும் வெற்றிக்கனியை பற்றி கொள்ள வேண்டும் என்பதில் மிக ஆர்வமாக இருப்பார்கள். அதற்காக என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். நம்முடைய கருவூலத்தில் அது நன்கு பதிந்துள்ளது என்று கூறலாம். இந்த அமைப்பின் வெற்றி, நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமி என்கின்ற இந்த அமைப்பின் வெற்றி நெரிசலால் பேசப்படவில்லை, நெருக்கத்தால் பேசப்படுகிறது. இந்த அமைப்பின் வெற்றி கூட்ட மிகுதியால் பேசப்படவில்லை, கூட்டு உழைப்பால் பேசப்படுகிறது. இந்த அமைப்பின் வெற்றி தனிமனித விளம்பரத்தால் பேசப்படவில்லை, நனிநாகரிக கொள்கைகளால் பேசப்படுகிறது. நான் ஒரு ஐஏஎஸ் அமைப்பு என்கிற போது அங்கு தலை நிமிர்ந்து நடக்கிறது தமிழ் பயிற்சி. இந்த அமைப்பின் வெற்றி பாதையில் ஒரு மைல்கல்லாக சேலம் மாவட்டம் அமைய இருக்கிறது நண்பர்களே. ஆம், சேலம் கணவாய்ப்புதூரில் இயங்கி வரும் ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியின் தலைவர் வழக்கறிஞர் திரு அருள்முடி அவர்கள் அந்த பகுதியில் பயிலும் மாணாக்கியர், குறிப்பாக பின்தங்கிய நிலையில் உள்ள மாணாக்கியர்கள் அரசு பணியில் சேர வேண்டும் என்பதில் தணியாத ஆர்வம் கொண்டவர். அதற்காக அவர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதில் பேரார்வம் கொண்டவர். அந்த பேரார்வத்தை அறுவடை செய்கிறது நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமி. ஆம், ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் பயிலும் மாணாக்கியர்கள் தெரிவுநிலை தேர்வு எழுதியிருக்கிறார்கள். பலர் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுள் 40 மாணாக்கியர்களை தேர்ந்தெடுத்து அந்த 40 மாணாக்கியர்களுக்கு இந்த ஆண்டு பயிற்சி அளித்து அரசு பணியில் அவர்கள் சேருவதற்கான பயிற்சியை மிகச்சிறப்பாக கொடுக்கும் பொறுப்பை நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமி ஏற்றுள்ளது. திரு அருள்முடி அவர்கள் நடத்தி வரும் ஏஎம்ஆர் அறக்கட்டளையும் நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமியும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக 40 பெண் பிள்ளைகள், 40 பெண் மாணாக்கியர்கள் பயன்பெற உள்ளார்கள் என்பதை இந்த நேரத்தில் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் வெளிப்படுத்திக் கொள்கிறேன். இந்த முயற்சி முழுமை பெறுவதற்காக ஏற்றுக்கொண்ட வழக்கறிஞர் அருள்முடி ஐயா அவர்களுக்கும், நாங்கள் முன்வைத்தவுடன் மனமுவந்து அதற்கு செயல் வடிவம் கொடுத்த ஐயா சிவகுமார் அவர்களுக்கும், இளவல் தினேஷ் அவர்களுக்கும், தமிழியலன் அவர்களுக்கும், ஏனைய அத்தனை பெருமக்களுக்கும்
இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது பெரிய செய்தி இல்லை. வாய்ப்பு மறுக்கப்படுபவர்களுக்கும் வாய்ப்பே கிடைக்காத சூழலில் இருப்பவர்களுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதுதான் சிறப்புக்குரியது. அந்த சிறப்பு நிலையை ஏஎம்ஆர் அறக்கட்டளையும் நானூறு ஐஏஎஸ் அகாடமியும் இன்று நிகழ்த்த இருக்கிறார்கள் என்பதை இந்த ஆண்டு விழாவில் பதிவு செய்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த முயற்சியில் என்னுடைய பங்களிப்பும் இருக்கிறது என்பதை குறிப்பிடுவதில் மன நிறைவும் பெருமகிழ்வும் கொள்கிறேன். நானூறு ஐஏஎஸ் அகாடமியின் வெற்றி பயணம் தொடரட்டும், பல வெற்றியாளர்கள் உருவாகட்டும், சமுதாயம் தொடர்ந்து பயன்பெறட்டும் என கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.